ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலாக். நீ பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக இந்த விஷயத்தை தட்டி கேட்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து கிச்சன் டீம் வந்து ஒழுங்காகவே சாண்ட்ரா டீம் வந்து ஒழுங்காகவே பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு குப்பையாக்க முடியுமோ அந்த மாதிரி தான் குப்பையை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து டீமோட ஒரு சரி நாங்கள் கஷ்டப்படுறோம்ல நீங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வீம்புக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த வெங்காயத்தூள், அதுக்கடுத்து பூண்டு, இந்த மாதிரி தூளெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான ஆட்டிடியூட் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விஜய் சேது வந்து ரோஸ்ட் பண்ணுவார். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்ஸ்க்கு ஒன்று பாயிண்ட் ஆகும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உள்ள வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்ஸ் கொஞ்சம் லைட்டாக வார்த்தை விட்டார். அது கொஞ்சம் பிரச்சனையாகுதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா என் ஒய்ஃபை கூட்டு வந்துருக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது ஆக்சுவலாக உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, அதனால நீங்கள் கூட்டு வரல, அந்த மாதிரி கான்செப்ட் போயிடும். எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தை கண்டிப்பாக விஜய் சேது அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட பாயிண்ட் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பாண்டிங் உடைக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங், அதனால அதை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன கருத்து ஒன்று, ஆனால் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பல சில பஞ்சாயத்துகள் நோஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு விக்கல்ஸ். அதனால வந்து அவருக்கு பேக் ஃபயராக விஜய் சேது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரிப்பாக விக்கல்ஸுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. அதை வந்து பண்ணணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது கமெண்ட்ஸ் இது கம்ருதீன் வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் மேக்ஸிமம் வந்து ரம்யா போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒன்றும் இல்லை, அதனால வெளியே போயிடுவாங்க. இனிமேல் இருக்கிறதுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்மி பண்ணணும். அதாவது பார்வதி வந்து கொஞ்சம் பார்வதி அண்ட் சண்டா ரெண்டு பேரும் கொஞ்சம் கேம் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவேர்னஸாக விளாண்டு உங்களை வந்து தூக்கி விட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.